Hi all, this is my first video in this channel. இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ஜிஎஸ் லெசன்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு லெசனில் உள்ளதை நான் பிடிஎஃப் வச்சு லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதில் வந்து கொஷின்ஸ் கூட நான் கேட்டேன்னா அது வந்து ரெக்கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிப்பீட்டடாக நான் கொஷின் கேட்கும்போது அது வந்து நம்மளுக்கு உங்களுக்கு வந்து ரெக்கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் இந்த சேனல் போக போகுது. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லெசன் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற இந்தியன் எக்கானமி. இந்த லெசனில் வந்து எல்லா லெசன்லையுமே லெசனுடைய டாப்பில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்தர் சொன்ன ஒரு பர்சனாலிட்டி வந்து சொன்ன ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த லெசனில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வில் பி எ குளோபல் பிளேயர் இன் த டிஜிட்டல் எக்கனாமி. இது சொன்னது யாருன்னா சுந்தர் பிச்சை, CEO ஆஃப் கூகுள். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து 8 சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் வந்து என்னென்னா மீனிங் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, இதுதான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? யூஸ்வலி மெஷர்டு பை நேஷ்னல் இன்கம். அந்த கண்ட்ரியோட நேஷ்னல் இன்கம் வச்சு தான் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்து மெஷர் பண்ணுவாங்க. அந்த நேஷ்னல் இன்கம் வந்து எதை வச்சு இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிடிபி அப்படின்னு என்னென்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதான் அதனுடைய எக்ஸ்பென்ஷன். அந்த எக்ஸ்பென்ஷன்லாம் நல்லா கிளியராக படித்து வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ட் கொஷினாக கேட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கேட்பாங்க. அவர் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிடிபிக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அதுதான் நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ஜிடிபி வந்து என்னது அப்படின்னா ஒரு 1 இயரில் ஒரு கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய டோட்டல் மானிட்டரி வேல்யூ தான் ஜிடிபி. அதுதான் நேஷ்னல் இன்கமாக இருக்கும். அதை வச்சு தான் கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் இதில் சொல்லியிருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃபை எதை வச்சு எந்த இண்டிசஸ் மூலமாக அசஸ் பண்ணுவாங்கன்னா 3 இண்டிசஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், தேர்டு வந்து கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இப்படி நான் ரிப்பீட்டடாக சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் ஒரு அந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தால் கூட அது உங்களுக்கு நீங்கள் படித்தது வந்து ரெக்கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ரிவிஷன். இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஃபேக்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேரக்ட் கொஷினில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. அதை வந்து அதில் மிஸ்டேக் பண்ணிட்டா மார்க் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிரும். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னால் இந்த டேர்மை வந்து யார் டிரைவ் பண்ணா அப்படின்னா பூட்டானுடைய ஃபோர்த் கிங் ஆஃப் பூட்டான். அவங்க நேம் வந்து ஜிக்மே சிங்கே வாங்சக். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. இஃப் இட் இஸ் ராங் ஜஸ்ட் இக்னோர் இட். 4th கிங் ஆஃப் பூட்டான் ஜிக்மே சிங்கே வாங்சக். அவங்க வந்து எந்த இயரில் வந்து இதை காயின் பண்ணாங்க அப்படின்னா 1972. இந்த இயரில் தான் அவங்க அதை காயின் பண்ணாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து இதை வந்து இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கண்ட்ரியோடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர், குட் கவர்னன்ஸ் இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் தான் இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இதை காயின் பண்ணது ஜிக்மே சிங்கே வாங்சக். இந்த இயர் 1972. இவர் வந்து பூட்டானோட 4th கிங். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வேர்ல்டில் இருக்கிற கண்ட்ரிஸை வந்து 3 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரி, செகண்ட் வந்து டெவலப்பிங் எக்கனாமி, தேர்டு வந்து இதில் இல்லை, தேர்டு வந்து என்னென்னா அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ், அண்டர் டெவலப்டு எக்கனாமிஸ். இது வந்து இந்த அண்டர் டெவலப்டை வந்து பேக்வேர்டு நேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர் தேர்ட் வேர்ல்டு நேஷன்ஸ்னு சொல்லலாம். இப்போ டெவலப்டு நேஷன்ஸ் வந்து என்னது அப்படின்னா இது வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரியலைஸ்டாக இருக்கும். அவங்களுடைய கண்ட்ரிஸோடைய ரிசோர்ஸஸை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஹை பெர் கேபிட்டா இன்கம் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து எந்த கண்ட்ரிஸ்லாம்னா USA, கனடா, UK, ஃப்ரான்ஸ் அண்ட் ஜப்பான். இதெல்லாம் நல்ல டெவலப்டு எக்கனாமிஸ். இந்த டெவலப்டு கண்ட்ரியை வந்து அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. இப்போ ஆன் த அதர் ஹேண்ட் அண்டர் டெவலப்டு என்னதுன்னு பார்க்கணும்ல.
டெவலப்பிங் வந்து ஆப்வியஸாக தெரியும், அது டெவலப் ஆகிட்டு இருக்கிற கண்ட்ரிஸ், அதுதான் டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அதர் ஹேண்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸை பற்றி பார்க்கணும். அவங்க வந்து அவங்களோட ரிசோர்ஸை வந்து நல்லா ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க, அதுதான் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ். எக்ஸாம்பிள் வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் எதெல்லாம்னா சப்சஹாரன் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா, இதெல்லாம் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ். அதை வந்து பேக்வர்ட் நேஷன்ஸ் சொல்லுவாங்க, தேர்ட் வேர்ல்ட் நேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட 7.1 முடிஞ்சிடுச்சு. அடுத்த 7.2ல் ஒரு பேசிக் கொடுத்துருக்காங்க, என்னென்னா ஜிடிபி க்ரோத் ரேட். ஜிடிபி க்ரோத் ரேட்டை வச்சு ஐஎம்எஃப் வந்து ஒரு ரேங்கிங்ஸ் கொடுப்பாங்க, அதை பற்றி இது கொடுத்துருக்காங்க. இது வந்து 2016 உள்ளதான் இதில் கொடுத்துருக்காங்க இந்த புக்கில், 11th எக்கனாமி புக்கில். ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் இருந்திருக்கு, சைனா இருந்திருக்கு, ஜப்பான் இருந்திருக்கு, ஜெர்மனி இருந்திருக்கு, யுனைடெட் கிங்டம் இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, இந்தியா இருக்குது. இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்குது அக்கார்டிங் டு 2016 IMF சோர்ஸ். ஓகே, 7th லார்ஜஸ்ட் எக்கனாமி. ஆவரேஜ் க்ரோத் ரேட் வந்து 7% இருக்குது அந்த பொசிஷன் வந்தப்போ. ஆனால் இப்போ 2025 வந்து இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்குது. ஜிடிபி ரேங்கிங்கில் ஐஎம்எஃபோட சோர்ஸ்லேருந்து எடுத்தது. இந்தியா வந்து 2025 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்குது. இன் ஃபியூச்சர் இட் மே சேஞ்ச். ஓகே, ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். இப்போ சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் கூட வச்சுக்கலாம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, மேபி இது ரைட்டாக ராங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டெவலப்டு எக்கனாமியோட ஃபீச்சர்ஸ் என்னதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும், டெவலப்டு எக்கனாமி ஆஃப் ஃபீச்சர்ஸ்னால் ஹை நேஷ்னல் இன்கமாக இருக்கணும், ஹை பெர் கேபிட்டா இன்கம் இருக்கணும், ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்காக இருக்கும், நல்ல ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ், நல்ல எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், ரிசோர்ஸஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, அப்போ நல்ல எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்து ரொம்ப டாமினன்ஸாக இருக்கும், அதாவது வெல் எக்யூப்டு வெல் அட்வான்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக போய்கிட்டு இருக்கும். அப்புறம் அவங்க டெக்னாலஜி நல்லாயிருக்கும், ஹை இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஹை கன்சம்ஷன் லெவல். நல்லா கன்சம்ஷன் லெவல் இருக்கும் போது பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாகும், அப்போ ஆப்வியஸாக அந்த கண்ட்ரி வந்து டெவலப்டு எக்கனாமியாக தான் ஆகும். ஹை லெவல் ஆஃப் அர்பனைசேஷன், ஸ்மூத் எக்கனாமிக் க்ரோத், சோஷியல் ஈக்விட்டி, ஜெண்டர் ஈக்வாலிட்டி, லோ லெவல்ஸ் ஆஃப் பாவர்ட்டி இதெல்லாம் இருக்குது. அடுத்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, குட் கவர்னன்ஸ். கண்டிப்பாக குட் கவர்னன்ஸ் இருந்தால் தான் ஒரு கண்ட்ரி டெவலப்டு எக்கனாமியாக ஆக முடியும். இதுதான் இந்த 7.1 அண்ட் 7.2 ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து ஒரு ரிவிஷன் பண்ணலாம். இதில் என்னென்ன ஒரு கொஷின் மாதிரி கேட்டு நான் ஆன்சர் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் ரெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத் எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா நேஷ்னல் இன்கம் வச்சு. அந்த நேஷ்னல் இன்கம் வந்து இண்டிகேட்டட் பை ஜிடிபி விச் இஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அந்த ஜிடிபி அப்படிங்கிறது என்னென்னா 1 இயரில் ஒரு கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய டோட்டல் மானிட்டரி வேல்யூ தான் ஜிடிபி. நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து 3 இண்டிசஸ் மூலமாக அசஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI, ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் PQLI அண்ட் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் GNHI. இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இந்த வேர்டை வந்து டிரைவ் பண்ணது வந்து 4th கிங் ஆஃப் பூட்டான் ஜிக்மே சிங்கே வாங்சக் இந்த இயர் 1972. இது வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கண்ட்ரியோடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர் அண்ட் குட் கவர்னன்ஸ் இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பிஃபோர் தட் இந்த லைன் மறந்துட்டேன், இந்தியா வில் பி a குளோபல் பிளேயர் இந்த டிஜிட்டல் எக்கனாமி. இந்த லைனை சொன்னது யாருன்னா, இந்த கொட்டேஷன் சொன்னது சுந்தர் பிச்சை, CEO ஆஃப் கூகுள். அப்புறம் வேர்ல்டில் வந்து டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்குது. டெவலப்டு கண்ட்ரியை அட்வான்ஸ்டு கண்ட்ரின்னு சொல்லலாம். அண்டர் டெவலப்டு கண்ட்ரியை வந்து பேக்வேர்ட் ஆர் தேர்ட் வேர்ல்ட் நேஷன்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து அவங்களுடைய ரிசோர்ஸஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிருக்கும், ஹை பெர் கேபிட்டா இன்கம் இருக்கும். எக்ஸாம்பிள் USA, கனடா, UK, ஃப்ரான்ஸ், ஜப்பான் இதெல்லாமே டெவலப்டு கண்ட்ரி. அண்டர் டெவலப்டு கண்ட்ரி வந்து அவங்க ரிசோர்ஸஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க, அது வந்து தேர்ட் வேர்ல்ட் நேஷன்ஸ், பேக்வேர்ட் நேஷன்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து சப்சஹாரன் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா. அப்புறம் 2016 IMF சோர்ஸ் படி இந்தியா வந்து ஜிடிபி ரேங்கிங்கில் 7th பிளேஸில் இருக்குது, 7th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்குது. ஆவரேஜ் க்ரோத் ரேட் வந்து 7%. இப்போ கரண்ட்டாக 2025 இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்குது ஜிடிபி ரேங்கிங்கில் IMFோட இதில்.
அப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெவலப்டு எக்கனாமி இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஹை நேஷனல் இன்கம், ஹை பெர் கேபிட்டா இன்கம், ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், full employment of resources, dominance of industrial sector, high level of technology, high industrialization, high consumption level, high level of urbanization, smooth economic growth, social equity, gender equality, low levels of poverty, political stability, and good governance. இந்த 7.1 7.2 இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.